வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்ல கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு இருந்தா ஓகே தான் வந்து. அந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மேஷ் ஆகுற அளவுக்கு இருக்கணும். பீர்க்கங்காய வந்து ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். தோல் எல்லாம் செத்திட்டு, அத வந்து அந்த தோல வந்து நீங்க வச்சு வேற சட்னி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமேல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமேல் கருவேப்பில கருவேப்பில பொரிஞ்ச பிறகு ஒரு 2 இல்ல 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3, 4 பல்லு பூண்டு உரிச்சத சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதா நறுக்கிட்டு, அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறோம். இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளிய நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்ன சின்னதா கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட்டு வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமேல் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கர்ல வச்சிருந்த அந்த பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து காயோட சேர்த்து கிளறுறபோது பாசிப்பருப்பு நல்லா மேஷ் ஆயி வந்துரும். கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கும். பட் அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு மசாலாக்கு வந்துட்டு கொஞ்சமா சோம்பு, ஒரு 1/2 கா மூடி அளவுக்கு தேங்கா எடுத்துட்டு, அத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பீர்க்கங்காயும் நல்லா வெந்திருக்கும் பருப்போட சேர்ந்து. இப்ப நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு, நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கிண்டி விட்டுட்டு, உப்பு தேவையில்லன்னா விட்டுருங்க. தேவையா இருந்துச்சுன்னா கொஞ்சமா போட்டுக்கோங்க. தண்ணி தேவைன்னா மிக்ஸிய கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவிட்டு, அந்த தண்ணிய கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, நறுக்கின கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டா நல்லாருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.